வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சனுக்கு கும்பகோணம். எப்போதுமே நான் ஆடி வெள்ளிக்கு ஒவ்வொரு வருஷமும் நான் 3வது வெள்ளிக்கு படைச்சிருவேன். இந்த வருஷமும் அதே போல் நான் புடவை இல்லை பலகாரம்லாம் வச்சு படைத்தேன். அந்த வீடியோவை நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நிலவாசல் பூஜை ரூம் எல்லா இடத்துலையுமே சாமி படம்லாம் நம்ம ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அடுத்தது பச்சரிசி கோலமாவை எங்கள் அம்மா நம்ம பச்சரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சி நிலவாசல்லேருந்து வெளியில் வாசல் படியிலேருந்து ஃபுல்லாகவே பூஜை ரூம் வரைக்குமே எங்கள் அம்மா தான் போட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பூஜை ரூமில் சாமி கும்பிட்ற அளவுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். பூ மட்டும் தான் வைக்கணும், இது எல்லாமே ரெடியாக இருக்குது. சாமி கும்பிட்றதுக்காக இன்றைக்கி நான் மெதுவடை ரெடி பண்ணியிருக்கேன். மெதுவடை போட்டுட்டு அடுத்தது நான் கந்தரப்பம், செட்டிநாடு கந்தரப்பமும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கடைசியாக நான் சக்கரை பொங்கல் செஞ்சேன். சக்கரை பொங்கல் செஞ்சதை வீடியோ எடுக்க முடியல என்னால். அடுத்து சாமிக்கு படைக்கிறதுக்காக நான் வீட்டிலேயே கொஞ்சம் மருதாணி செடி இருந்தது, அதிலே பறித்து மாடியில் என் சின்ன பொண்ணு தான் அம்மியில் அரைச்சி கொடுத்தது. மருதாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுமாரி வேறு நம்ம வீட்டில் செடி இல்லைனா கூட வெளியில் எங்கேயாவது மருதாணி இலை கிடச்சிதுன்னா கூட நம்ம வீட்டிலே அரைச்சி சாமிக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மருதாணி கூட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாமிக்கு படைக்கிறதுக்காக பூஜை ரூமில் கொஞ்சம் மருதாணி வச்சாச்சு. அடுத்து நான் விளக்கு ஏற்றினேன். விளக்கு ஏற்றி சாம்பிராணியெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு புடவையெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இலை போட்டு சக்கரை பொங்கல் பலகாரம்லாம் நான் வச்சு ரெடி பண்ணிட்டேன். சாமி கும்பிட்றதுக்காக நான் அன்றைக்கி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களெலாம் கூப்பிட்ருந்தேன். கொஞ்சம் பேர் அவங்களுக்கெல்லாம் நான் வச்சு கொடுக்கறதுக்காக வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பூ உள்பட எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பூஜை ரூமில் எல்லா சாமிக்குமே நான் ஃபுல்லாகவே பூ வச்சுட்டேன். புடவைக்குமே கொஞ்சம் வச்சு வளையல் பூவெல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து நம்ம சாமி கும்பிட வேண்டியதான். இந்த வருஷம் சாமி கும்பிட்றதுக்காக சாமிக்கு ஏலக்காய் க்ரீனில் நாவப்பழ கலர் பார்டர் வச்சு ஒரு புடவை எடுத்திருந்தேன். ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு, அம்சமாக சாமிக்கு அமைஞ்சிருச்சு. அடுத்து நான் பூஜை போட ஆரம்பிச்சிட்டேன். வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி போட்டேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. சாம்பிராணிலாம் போட்டு ஃபுல்லாகவே நம்ம சாமி படத்துக்கெலாம் காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாகவே வீட்டுக்கு வெளியில் நிலவாசல்லேருந்து உள்ள வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. வீட்டுக்கு வெளியில் மாயிலை தோரணம் கட்டிடணும். உள்ளே சாமிக்கு சமயபுரம் அம்மனுக்கெல்லாம் வேப்பிலை நான் வச்சுருந்தேன். நல்லபடியாக ரொம்ப திருப்தியாக சாமியை கும்பிட்டாச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தது சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொடுத்துருந்தேன். சாமிக்கு வச்சு படைச்சிருந்த மருதாணியில் நாங்கள் எல்லாருமே கையில் வச்சுருந்தோம். வந்தவங்களுக்கும் வச்சு கொடுத்தேன். மறுநாள் ஆடி 18, அதனால் நான் வாசலில் புதுசாக முனிசிபல் வாட்டர் கொடுத்துருந்தாங்க கனெக்ஷன். அங்கேயே வச்சு சாமியை நல்லபடியாக கும்பிட்டாச்சு. அதுக்கு மறுநாள் அமாவாசைக்கும் ஆடி அமாவாசைக்கு எங்கள் மாமனார் மாமியார் முன்னோர்கள் நினச்சி நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு. இந்த 3 நாளுமே ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக போச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.